அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபீ அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இந்த வீடியோவில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹின் அழகிய திருநாமங்கள், அதை பற்றியும் அதோட சிறப்பை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தனக்கு நிறைய அழகிய பெயர்கள் இருப்பதாகவும் அதில் எதை கொண்டு அழைத்தாலும் தான் செவியேற்பதாக திருக்குர்ஆன்ல அல்லாஹ் கூறுறான். குலிது உல்லாஹ அவிது உர் ரஹ்மான் ஐயம் மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஒலா தஜ்ஹர் பி ஸலாத்திக ஒலா துஹாஃபித் பிஹா வப்தகி பைன தாலிக சபீலா. திருக்குர்ஆன் 17வது அத்தியாயம் 110வது வசனம். அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், நீங்கள் எப்படி அழைத்த போதும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன என்று கூறுவீராக. உமது தொழுகையை சப்தமிட்டும் செய்யாதீர், மெதுவாகவும் செய்யாதீர், இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியை தேடுவீராக. அல்லாஹ்வின் பண்புகளை குறிக்கும் ஏராளமான பெயர்கள் இருந்தாலும் நமக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருப்பது 99 பெயர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ்விற்கு 99 100க்கு 1 குறைவான பெயர்கள் உள்ளன. அவற்றை நம்பிக்கை கொண்டு மனநமிட்டவர் சொர்க்கத்தில் நுழைவார் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹுடைய பெயர்கள்ல அவனுடைய பண்புகள் அடங்கியிருக்குது. அவற்றில் எந்த பண்பினை குறிக்கும் பெயரை கொண்டு அழைத்தாலும் அல்லாஹ் அதற்கு பதில் அளிப்பதாக கூறுகிறான். அல்லாஹ்வின் பண்புகளுக்கு நிகர் எதுவுமே இல்லை. அன்பு, பரிவு, மன்னிக்கும் மனப்பான்மை போன்ற அனைத்து பண்புகளுமே மனிதர்களுக்கும் இருந்தாலும் அவை எதுவும் அல்லாஹ்வினுடைய பண்புகளுக்கு சமமாகாது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை எந்த ஒரு பெயரை கொண்டு நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதிலளிக்கின்றான்னு நமக்கு தெரியுது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா அல்லாஹினுடைய திருநாமங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அல்லாஹிற்கு இருக்கக்கூடிய அந்த அழகிய பெயர்களையும் அதனுடைய பொருள்களையும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ், யா அல்லாஹ், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன், அல் மலிக் சர்வலோக அரசன், அல் குத்தூஸ் மிக தூய்மையானவன், அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன், அல் முஃமின் அச்சம் தீர்த்து அபயம் அளிப்பவன், அல் முஹைமின் பாதுகாப்பவன், அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவன், அல் ஜப்பார் அடக்கி ஆள்பவன், அல் முதக்கப்பிர் பெருமைக்குரியவன், அல் ஹாலிக் படைப்பாளன், அல் பாரி உருவாக்குபவன், அல் முஸவ்விர் உருவம் அமைப்பவன், அல் கஃபார் மிகவும் மன்னிக்கக்கூடியவன், அல் கஹார் அடக்கி ஆளுபவன், அல் வஹாப் வாரி வழங்குபவன், அர் ரஸாக் உணவளிப்பவன், அல் ஃபத்தாஹ் வெற்றியளிப்பவன், அல் அலீம் யாவும் அறிந்தவன், அல் காபில் கைவசப்படுத்துபவன், அல் பாசித் தாராளமாக கொடுப்பவன், அல் ஹாஃபில் தாழ்த்த செய்பவன், அர் ராஃபிஅ உயர்த்துபவன், அல் முஇஸ் மேன்மை அடைய செய்பவன், அல் முஸில் இழிவடையச் செய்பவன், அஸ் ஸமீஅ யாவையும் செவியுறுபவன், அல் பசீர் யாவற்றையும் பார்ப்பவன், அல் ஹகம் தீர்ப்பளிப்பவன், அல் அத்ல் நீதமுடையவன், அல் லத்தீஃப் நுட்பமானவன், அல் ஹபீர் ஆழ்ந்தறிந்தவன், அல் ஹலீம் அமைதியானவன், அல் அலீம் மகத்துவமுள்ளவன், அல் கஃபூர் மகா மன்னிப்பாளன், அஷ் ஷகூர் நன்றி பாராட்டுபவன், அல் அலிய் மிக உயர்ந்தவன், அல் கபீர் மிக பெரியவன், அல் ஹஃபீல் பாதுகாப்பவன், அல் முகீத் கண்காணிப்பவன், அல் ஹசீப் கணக்கெடுப்பவன், அல் ஜலீல் மாண்புமிக்கவன், அல் கரீம் பெரும் தயாளன், அர் ரகீப்
கண்காணிப்பவன். அல் முஜீப் முறையீட்டை ஏற்பவன். அல் வாசி விசாலமானவன். அல் ஹக்கீம் நுண்ணறி உடையவன். அல் வதூத் உள்ளன்பு மிக்கவன். அல் மஜீத் மகிமை உடையவன். அல் பாஇஸ் மறுமையில் எழுப்புபவன். அஷ் ஷஹீத் சாட்சியாளன். அல் ஹக் உண்மையானவன். அல் வக்கீல் பொறுப்பு ஏற்றுக்கொள்பவன். அல் கவி வலிமை மிக்கவன். அல் மதீன் உறுதியானவன். அல் வலி பாதுகாவலன். அல் ஹமீத் புகழுக்குரியவன். அல் முஹ்சி கணக்கிடுபவன். அல் முபதி துவங்குபவன். அல் முஈத் இறுதியில் மீள வைப்பவன். அல் முஹ்யி உயிரளிப்பவன். அல் முமீத் மரணிக்கச் செய்பவன். அல் ஹய் என்றென்றும் உயிருள்ளவன். அல் கய்யூம் என்றென்றும் நிலைத்திருப்பவன். அல் வாஜித் கண்டுபிடிப்பவன். அல் மாஜித் பெரும் மதிப்பிற்குரியவன். அல் வாஹித் தனித்தவன். அல் அஹத் அவன் ஒருவன். அஸ் சமத் தேவையற்றவன். அல் காதிர் ஆற்றலுள்ளவன். அல் முக்ததிர் பேராற்றலுடையவன். அல் முகத்திம் முற்படுத்துபவன். அல் முஅஹிர் பிற்படுத்துபவன். அல் அவ்வல் ஆரம்பமானவன். அல் ஆஹிர் இறுதியானவன். அல்லாஹிர் பகிரங்கமானவன். அல் பாத்தின் அந்தரங்கமானவன். அல் வாலி அதிகார பொறுப்புள்ளவன். அல் முத்தஆலி மிக உயர்வானவன். அல் பர் நன்மை புரிபவன். அத் தவ்வாப் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன். அல் முன்தகிம் பழி வாங்குபவன். அல் அஃபுவ் மன்னிப்பு அளிப்பவன். அர் ரഊஃப் இரக்கமுடையவன். அல் மாலிகுல் முல்க் அரசாட்சிக்கு உரியவன். துல் ஜலாலி உல் இக்ராம் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன். அல் முக்சித் நீதமாக நடப்பவன். அல் ஜாமி அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவன். அல் கனியு தேவையற்றவன். அல் முகனி நிறைவாக்குபவன். அல் மானி தடை செய்பவன். அத்தார் துன்பமடைய செய்பவன். அந்நாஃபி பலன் அளிப்பவன். அந்நூர் பிரகாசமானவன். அல் ஹாதி நேர்வழி காட்டுபவன். அல் பதீ புதுமையாக படைப்பவன். அல் பாகி நிரந்தரமானவன். அல் வாரிஸ் உரிமையுடையவன். அர் ரஷீத் நேர்வழி காட்டுபவன். அஸ் சபூர் மிக பொறுமையாளன். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்கிட்ட துஆ கேளுங்க. இன்னும் அதிகமாக தொழுங்க, அதிகமாக ஓதுங்க, அதிகமாக திக்ரில் ஈடுபடுங்க, சலவாத் அதிகமாக சொல்லுங்க, சதக்கா அதிகமாக கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் அனைவரினுடைய ஹாஜத்துகளையும் கபூலாக்கி தருவானாக. நீங்களும் உங்களுடைய துஆவில் என்னையும் என் குடும்பத்தாரையும் இணைத்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.